இந்த மேஷ லக்னத்துக்கு ராசிநாதனாகிய லக்னாதிபதியாகிய செவ்வாய் வந்து 4ஆம் வீட்டுக்கு செல்கிறது. லக்னம் என்றது உயிர், ராசி என்பது உடல். நீங்க அதை ஞாபகம் வச்சுக்கணும் எப்பவுமே. நிறைய பேர் வந்து லக்னத்துக்கு ராசிக்கு, ஏன்னா ரெண்டும் நம்ம வந்து 2ம் பார்த்து தான் நம்ம பலனை சொல்ல வேண்டும். ஏன்னா லக்னம் என்றது உயிருக்கு சம்பந்தமானது. ஒரு உயிர் உதிக்கும் போது தட் இஸ் ஏரிஸ் அசெண்டன்ட்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ மேஷ லக்னம் ரைசிங், ஏரிஸ் ரைசிங். ஸோ அப்போ வந்து ஏரிஸ் ரைசிங் வந்து மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்களுக்கு தான் அந்த 12 பாவங்கள் இருக்கும். ஒரு லக்னத்தில் ஒருத்தர் பிறக்கிறாங்க, ஏதோ ஒரு லக்னத்தில் பிறக்கிறாங்கன்னா அந்த லக்னம்ன்றது ஃபர்ஸ்ட் உயிர், அவருடைய செல்ஃபு. அதுக்கப்புறம் 2 குடும்பம், அவர் வாழ்கிறதுக்கு ஒரு குடும்பம் வேணும் இல்லையா? அதனால தான் அது குடும்பம். அவருக்கு வந்து ஒரு முயற்சி வேணும் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையிறதுக்கு, அது 3ஆம் வீடு. அவருக்கு ஒரு வீரம் வேணும், ஒரு வேலை செய்யணும்னா அதுக்கு ஒரு தைரியம் வேணும் இல்லையா? அதனால தான் 3. அந்த தைரியத்தின் மூலமாக, அந்த முயற்சியின் மூலமாக அவன் வெற்றி பெறுவான். அப்போ 4 அது ஒரு வீடு. 4ஆம் வீடு அம்மா, அவருடைய ஜனனத்துக்கு ஒரு காரணமாக அம்மா. அப்புறம் 5 பூர்வ புண்ணியம், அவர் பூர்வம் எங்கேருந்து வந்திருக்கிறாரு, பூர்வ புண்ணியத்தில் எங்கேருந்து பூர்வ புண்ணியம் அவருக்கு இருக்குதா இல்லையா? ஏன்னா இந்த பூர்வ புண்ணியத்தை பொறுத்த வரை தான். பூர்வ புண்ணியத்தில் குரு பார்த்துட்டார், நீங்கள் எங்கே இருந்தாலும் ஓகன்னு இருப்பீங்க. பூர்வ புண்ணியத்தில் குரு பார்க்கறது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா குரு வந்து பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவார்கள். பூர்வ புண்ணியாதிபத்தினையும் பார்த்து பூர்வ புண்ணியத்திலும் பார்த்துட்டாரு, பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் பார்த்துட்டாருன்னா அவர் எங்கிருந்தபடியும் அவனை வந்து வாழ்க்கையில் உயர்ந்த நிலை கொண்டு செல்லும், அவங்க பிள்ளைகளை உயர்ந்த நிலை கொண்டு செல்லும். அந்த மாதிரி நிறைய அம்சங்கள் அதில் இருக்குது ஜாதகத்தில். ஆக இப்போ நமக்கு 4ஆம் வீடுன்னும் போது 4ஆம் வீடு வந்து மாத்ருஸ்தானம், அம்மா வீடு. அந்த இடத்துல செவ்வாய் நீச்சம் அடைகிறது கட்டகத்தில் நீச்சம் அடைகிறதுனால தாய் வர்க்கத்திலேருந்து, தாய் மாமன தாய் வர்க்கத்திலேருந்து எதிர்ப்புகள் அதிகமாக வரும். சொந்த பந்தத்தில் நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும். செவ்வாய் 4ஆம் இடத்துல நமக்கு வந்து நீச்சம் அடைகிறதுனால, நீச்ச பங்கம் அடைந்தால் அது வேறு விஷயம். அங்கே குரு போய் உச்சமாகி குருமங்கள யோகமாகி அங்கே நீச்ச பங்கம் அடைகிறதுன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் கொடுக்கும், அது வேறு விஷயம். பட் ஆனால் 4 செவ்வாய் போய் தனித்து நின்று அவன் நீச்சம் அடையும் போது சொந்த பந்தத்தில் பயங்கரமான பிரச்சனைகள் கொண்டு வந்துடும், நிம்மதி இல்லாமல் பண்ணும். அம்மாவுக்கு வந்து ஜாதகனுக்கு ஆகாத சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா நீச்சம் அடைகிறதுனால தாய் வர்க்கத்துக்கு பீடை ஏற்படும், தாய் வர்க்கத்துக்கு பல பிரச்சனைகள் கொடுக்கும், அம்மாவுக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கும், நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும். வண்டி வாகனங்களுக்கு விரை செலவுகள் வச்சோம், எது தொட்டாலும் லாஸ் பண்ணும், குடும்பத்தில் நிம்மதி இருக்காது, பல பிரச்சனைகளை தேடி வரும்.